டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்பு பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக இருப்பதுதான் இந்த மண்டல் கமிஷனும் இடஒதுக்கீடும். இவற்றை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அரசு பணிகளில் சேருவதற்கு 27% ஒதுக்கீடு செய்து தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு மூல காரணமாக இருந்த ஆணையம்தான் பிபி மண்டல் என்று சொல்லக்கூடிய கமிஷன். அது அப்போதைய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்களால் நியமிக்கப்பட்டது. அதை கடைசி காலத்தில் நிறைவேற்றிய பெருமைக்குரிய மாமனிதர் திரு விபி சிங் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதாவது தற்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி அவர்களுக்கு அரசு பணிகளில் சேருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த அந்த சமூக நீதி காவலர் மாமனிதர் விபி சிங் அவர்களுக்கு நம்முடைய ஆர்ட்ஸ் காலேஜ் அகாடமி சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை ஏற்படுத்தி தந்து அதற்கு மூல காரணமாக இருந்த திரு மண்டல் கமிஷனுடைய ஆணையத்தின் விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் விபி சிங் அவர்கள் பிற்படுத்த மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு ஏற்படுத்தினார். ஆனால் அவர் ஏற்படுத்திய அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணி கட்சிகள் தந்த ஆதரவை விலக்கி கொண்டதால் திரு மாமனிதர் விபி சிங் அவர்களுடைய ஆட்சியானது கலைக்கப்பட்டது நண்பர்களே. இருந்தாலும் தன்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, சாமானிய மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று பிற்படுத்த மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி அதிகாரம் அளித்து உத்தரவிட்ட அந்த மாமனிதருடைய பின்னணியை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது மண்டல் ஆணையத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு பிபி மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகிற மண்டல் ஆணையத்தினை 1979ஆம் ஆண்டு அமைத்தது. இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 2வது ஆணையமாகும் நண்பர்களே. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆணையமானது திரு காகா கலேல்கர் ஆணையம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 1953ஆம் ஆண்டு இந்த ஆணையமானது ஏற்படுத்தப்பட்டது. அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான முதலாவது ஆணையம் 1953ஆம் ஆண்டு திரு காகா கலேல்கர் அவர்களுடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆணையத்தில் மொத்தம் 11 பேர் இடம்பெற்றிருந்தனர் நண்பர்களே. அதற்கடுத்து பிற்படுத்தப்பட்டோருக்கான 2வது ஆணையம்தான் இந்த மண்டல் கமிஷன். இது 1979ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆணையத்தின் செயலாளராக SS கில் அவர்கள் செயல்படுத்தப்பட்டார். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குறித்து ஆய்வு செய்திட 1979ஆம் ஆண்டு பிபி மண்டல் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழு இந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் 3743 ஜாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன என்று அடையாளம் காட்டியது. மண்டல் தன் அறிக்கையின் முகப்புரையில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் மாநிலம் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பார்களுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம்
இதன் மூலம் தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருப்பதை அறியலாம். மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மத்திய அரசு பணிகளில் 27% வழங்கிட மண்டல் ஆணையம் பரிந்துரை செய்தது. இவ்வாணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 1990ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த திரு VP சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசு மத்திய அரசு பணிகளில் மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி ஆணையை பிறப்பித்தது. இந்த ஆணையானது 13/8/1990ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் மத்திய அரசு பணிகளில் சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மத்திய அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு பெறும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கடுத்து இந்த வழக்கானது அதாவது இந்திரா சகானி வெர்சஸ் இந்தியன் யூனியன் என்று ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது மண்டல குழு வழக்கு எனவும் அழைக்கப்படுகிறது. பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1979ஆம் ஆண்டு ஜனவரியில் PP மண்டல் தலைமையிலான சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கிய வகுப்பினருக்கு 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மக்களை தவிர்த்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மொத்த மக்கள் தொகையில் 52% இடம்பெற்றுள்ளனர். அரசு பதவியில் 27% இடஒதுக்கீடு செய்தால்தான் அது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான மொத்த 50% இடஒதுக்கீடு ஆகும் என இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது. மண்டல் ஆணைய அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் செயல்பாடும் இல்லாமல் இருந்தது. பாராளுமன்றத்தில் இருமுறை அதாவது 1982 மற்றும் 1983ஆம் ஆண்டுகளில் மண்டல் ஆணைய அறிக்கை மீது விவாதம் மட்டுமே நடைபெற்றது. 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி VP சிங் அரசாங்கம் ஒரு ஆணையின் மூலம் மண்டல் ஆணையின் அறிக்கை பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 27% இடஒதுக்கீடு சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்திய அரசு பணிகளில் வழங்கியது. அதற்கடுத்து 1979ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையமாக PP மண்டல் தலைமையில் உருவாக்கப்பட்டது. பின்தங்கிய மக்களின் சமூக கல்வியினை மேம்படுத்த வழிமுறைகள் திட்டங்கள் பற்றிய பரிந்துரைகள் கேட்கப்பட்டன. இந்த ஆணையம் அரசு பதவிகளில் 27% சமூக மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதன்படி 1980ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மண்டல் ஆணையம் தன் அறிக்கையை அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த திரு ஜெயில் சிங் அவர்களிடம் சமர்ப்பித்தார். அப்போது PP மண்டல் இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம், மிக சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் என்று கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த மண்டல் ஆணைய அறிக்கை உள்துறை அலுவலகத்திலேயே இருந்தது. அதை தேசிய முன்னணி அரசில் பிரதமராக இருந்த திரு VP சிங் அவர்கள் 1990ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தினார். அதே நேரத்தில் மண்டல் ஆணைய பரிந்துரைகள் பெரும் விவாதங்களையும் நாடு முழுவதையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. அதாவது தேசிய அரசியலில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டன.
சந்தர்ப்பவாத அரசியலை செய்வதாக திரு விபி சிங் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டார். எந்த ஒரு பெரிய தேசிய கட்சியும் மண்டல் ஆணைய பரிந்துரைக்கு ஆதரவாக இல்லை. அதாவது மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைக்கு ஆதரவாக அப்போதைய ஆட்சியில் இருந்த கட்சியோ அல்லது வேறெந்த கட்சியோ ஆதரவாக இல்லை. திரு விபி சிங் அவர்கள் அப்போதைய பிரதமராக இருந்தார். அவர் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். எனவே அதன் அடிப்படையில் இந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கடுத்து இந்த பரிந்துரைகளை சில கட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் திரு விபி சிங் அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் இவர் சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிறார் என்று விமர்சிக்கப்பட்டது. அது அப்போதைய அரசியலில் பெரும் குழப்பங்களையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இருந்தாலும் அந்த சமூக நீதி காவலர் திரு விபி சிங் அவர்கள் எதற்கும் அச்சப்படாமல் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார். அதன் அடிப்படையில் சில அமைப்புகள் மற்றும் பிரிவினர் இந்த பரிந்துரையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இருதரப்பு வாதங்களையும் 11 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு கேட்ட பின்பு உச்ச நீதிமன்றம் இந்த மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகள் செல்லும் என தீர்ப்பளித்தது. அதாவது மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத சில அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 11 நீதிபதிகளை கொண்ட இந்த உச்ச நீதிமன்றம் மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளை விவரமாக படித்து ஆராய்ந்து கடைசியில் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள் செல்லும் என்று தீர்ப்பளித்திருந்தது. அதன் பிறகு அந்த அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகள் 1992ஆம் ஆண்டு தீர்ப்பை வழங்கினர். ஆனால் அதே சமயத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் சில மாற்றங்களை செய்ய அப்போதைய விபி சிங் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் 1993 செப்டம்பர் 8ஆம் தேதி பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் பின்பு அறிக்கை பற்றிய சர்ச்சை முடிவுக்கு வந்தது. திட்டம் தொடர ஆரம்பித்தது. இதில் ஒரு சோகமான முடிவு என்னவென்றால் திரு விபி சிங் அவர்களுடைய ஆட்சியானது கலைக்கப்பட்டது. நண்பர்களே, போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நினைவில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. திரு மாமனிதர் விபி சிங் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. எதற்காக என்று பார்த்தால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கியாக வேண்டும் என்ற உறுதியாக இருந்தார். அது சில அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விபி சிங் அவர்களுடைய கட்சியிலும் சில முரண்பாடுகளும் இருந்தது. அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் கூட சிலர் இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதுபோக சில அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இவருக்கு எதிராக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தார்கள். அதை விசாரித்த நீதிமன்றம் இந்த இடஒதுக்கீடு ஆனது செல்லும், அதாவது மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள் செல்லும் என்று தீர்ப்பளித்தது. அதன் பிறகு எதிர்கட்சிகளால் எதுவும் செய்ய முடியாமல் போகவே அவர்கள் திரு விபி சிங் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை நீக்கி கொண்டார்கள். அதாவது கூட்டணி கட்சி மூலம் அப்போது ஆட்சி அமைத்திருந்த திரு மாமனிதர் விபி சிங் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் கொடுத்த ஆதரவை நீக்கி கொண்டார்கள். அதனால் அவர் பெரும்பான்மை பலத்தை இழந்ததால் அவருடைய கட்சி ஆட்சியானது கலைக்கப்பட்டது. நண்பர்களே, அதாவது சாமானிய மக்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று 27% இடஒதுக்கீடை வழங்கிய காரணத்தால்
திரு விபி சிங் அவர்களுக்கு ஆட்சியானது கலைக்கப்பட்டது. இருந்தாலும் தன்னுடைய ஆட்சி பற்றி கவலைப்படாமல் ஏழை எளிய சாமானிய மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கொள்கை முடிவாக இருந்து 27% இடஒதுக்கீதை அமல்படுத்தி தன்னுடைய பதவியிலிருந்து இழந்து சென்றார். நண்பர்களே, இதுதான் விபி சிங் மாமனிதர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய சோகமான முடிவு. அதாவது மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள் செல்லும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு 1993 செப்டம்பர் 8 பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் இந்த துறைதான் புதிதாக பணியில் சேருவர்களுக்கான பணி ஒதுக்கீட்டை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே அந்த அமைப்பின் மூலம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த 27% இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டது. அதன்படி அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது, திட்டம் தொடரப்பட்டது. நண்பர்களே, 27% இடஒதுக்கீடு செல்லும் என்று திட்டமானது தொடர்ந்தது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சில கூட்டணி கட்சிகள் விபி சிங் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை நீக்கிக் கொண்டார்கள். அதன் மூலம் அவருடைய ஆட்சியானது கலைக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த ஒரு சோகமான முடிவை ஏற்படுத்தி சென்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு தான் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகிறது. கண்டிப்பாக இதில் டிஎன்பிசியிலிருந்து சில கேள்விகள் வரும். நண்பர்களே, நிச்சயம் தெரிந்து வைத்திருங்கள். இருந்தாலும் இந்த சமூக நீதிக்காக போராடி சமூக நீதியை காத்த மாமனிதர் திரு விபி சிங் அவர்களுக்கு போட்டித் தேர்வு மாணவர்கள் சார்பாக மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.